வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. இந்த புனித திருநாளில் ராமஜென்ம பூமியாம் அயோத்தியில் பாலராமருக்கு அந்த அற்புதமான ராமசுவாமிக்கு ஆலய பிராண பிரதிஷ்டை நடைபெறும் இந்த புனித திருநாளில் உங்களிடம் பேசுவதிலே மகிழ்ச்சி. நமது பாரத திருநாட்டுக்கு இன்று ஒரு அற்புதமான நாள், அதை யாரும் மறக்க முடியாது. அந்த புனித திருநாளில் உங்கள் அனைவரோடும் ஸ்ரீ ராமரை பற்றிய சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனல் வழியாக அந்த பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமன் நாராயணன் ஸ்ரீராமனின் அருமை பெருமைகளை எனக்கு தெரிந்தவரை சில வார்த்தைகள் உங்கள் முன் வைக்க விழைகிறேன். எப்போதெல்லாம் இந்த பூமியில் தர்மம் ஆபத்தில் சிக்கிக்கொள்கிறதோ, அதர்மம் தலைவிரித்து ஆடுகிறதோ, அப்போதெல்லாம் பார்க்கடலில் பள்ளி கொண்ட அந்த பரந்தாமன் ஒரு அவதாரம் எடுத்து இந்த பூவுலகையும் காப்பது வழக்கமாக இருந்து வந்திருக்கிறது என்பது புராணங்கள் மூலம் நமக்கு தெரிய வைக்கிறது. பரந்தாமன் எடுத்த 10 அவதாரங்கள். முதலில் மச்ச அவதாரம். சோமுகாசுரன் என்ற அசுரன் வேதங்களை திருடிக்கொண்டு ஆழ்கடலிலே சென்று ஒளிந்து கொண்டான். அந்த வேதங்களை மீட்பதற்காக நாராயண பெருமாள் ஒரு பெரிய சுறாமீனாக வடிவெடுத்து கடலுக்குள் சென்று அந்த அரக்கனை வதம் செய்து வேதங்களை திரும்பவும் மீட்டு வந்து பிரம்மனிடம் ஒப்படைத்தார். அதற்காக எடுக்கப்பட்டதே மச்ச அவதாரம். இரண்டாவது கூர்ம அவதாரம். கூர்மம் என்றால் ஆமை. பார்க்கடலை அசுரர்களும் தேவர்களும் கடைந்தபோது அந்த மந்தார மலையை மத்தாக உபயோகித்தார்கள். அந்த மந்தார மலை கடலிலே மூழ்கிவிடக்கூடாது என்பதற்காக ஆமை உருவம் தாங்கி அந்த மந்தார மலையை தன்னுடைய முதுகிலே தாங்கிக் கொண்டார் திருமால். இது இரண்டாவது அவதாரம். மூன்றாவது வராக அவதாரம். இரண்யாட்சன் என்ற அசுரன் பாதாள லோகத்தில் இருந்தபடி தேவர்களையும் பூவுலகையும் துன்புறுத்தி வர இறைவன் நாராயணன் வராக அவதாரம் என்ற பண்டி ரூபம் எடுத்து பூமியை தோண்டி பாதாளலோகம் சென்று அந்த அரக்கனை அழித்து தேவர்களையும் பூவுலகையும் காப்பாற்றினார். நான்காவதாக சொல்லப்படுவது நரசிம்ம அவதாரம். தன் பக்தனான பிரகலாதனை அவனுடைய தந்தை கொடுங்கோல் மன்னன் இரணியனிடமிருந்து காப்பாற்றுவதற்காக தூணிலிருந்து வெளிப்பட்டு இரணியனை வதம் செய்து தன் பக்தன் பிரகலாதனை காப்பாற்றியது நரசிம்ம அவதாரம். ஐந்தாவது அவதாரம் வாமன அவதாரம். மலை நாட்டை ஆண்டு வந்த மகாபலி சக்கரவர்த்தியின் ஆணவத்தை அடக்குவதற்காக ஒரு குள்ள அந்தணர் வடிவில் வாமனர் என்ற அவதாரம் எடுத்து அவனுடைய ஆணவத்தை அடக்கி அவனுக்கு முக்தி கொடுத்தார் பெருமாள். அதுதான் வாமன அவதாரம். அடுத்ததாக 6வது அவதாரம் பரசுராம அவதாரம். அந்த பரசுராமர் கோபமே உருவானவர், ஆனால் நேர்மை தவறாதவர். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதை இந்த உலகுக்கு உணர்த்துவதற்காக அவருடைய தந்தையின் சொல்படி தன் தாயின் தலையை கொய்து பிறகு மீண்டும் தன் தந்தையிடம் தன் தாய்க்காக உயிரை திரும்ப தரச் சொல்லி வரம் கேட்ட அவதாரம் பரசுராம அவதாரம். இதிலே அடுத்ததாக வரும் அற்புதமான அவதாரம்தான் ஸ்ரீராமர் அவதாரம். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதை இந்த உலகுக்கு உணர்த்தவும், சகோதரர்களிடையே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உலகுக்கு காட்டவும்
ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தத்துவத்தை உணர்த்தவும் ஸ்ரீராமராக அயோத்தி என்ற ஜன்மபூமியிலே அவதாரம் எடுத்தார் பெருமாள். 7வது அவதாரம் ஸ்ரீராமர் அவதாரம். 8வதாக எடுத்த அவதாரம் பலராமர் அவதாரம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் அண்ணனாக பிறந்து எடுத்த அவதாரம் பலராம அவதாரம். 9வது அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதாரம். நந்தகோபனாக நந்தகுமாரனாக பல்வேறு லீலைகள் செய்து மகாபாரத யுத்தத்தை நடத்தி நன்மைகள் ஓங்க வேண்டும், தீமை அழிய வேண்டும் என்பதற்காக எடுத்த அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதாரம். அடுத்ததாக கல்கி அவதாரம் இந்த கலியுகத்தின் முடிவிலே வரப்போகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுதும் கல்கி அவதாரத்தின் மூலமாக பெருமாள் வந்து இந்த பூமியிலே தலைவிரித்தாடும் அதர்மத்தையும் அநீதியையும் அநியாயங்களையும் அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வரப்போகிறார் என்று சொல்லப்படுகிறது. தசரத சக்கரவர்த்திக்கு குழந்தை இல்லை என்ற கவலை. அதனால் அவருடைய குலகுரு வசிஷ்டரின் ஆணைப்படி புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தி அதன் மூலமாக அவருடைய 3 மனைவிமார்களுக்கும் கோசலை, கைகேயி, சுமத்ரா என்ற 3 மனைவியர் மூலமாக ஸ்ரீராமன், பரதன், லட்சுமணன், சத்ருகனன் என்று 4 அருமையான பிள்ளைகளை பெற்றார். அதிலே ஸ்ரீராமபிரான் அந்த பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமனாகிய நாராயணனுடைய மறு அவதாரமே என்று கூறப்படுகிறது. மனிதனாக பிறந்து ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், தன்னுடைய தந்தை சொல்லை எப்படி மதிக்க வேண்டும், தாய்மார்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த உலகிலே திருமணம் செய்து கொண்டு அந்த மனைவிக்கு உண்மையானவனாக ஒருவனுக்கு ஒருத்தி என்று எப்படி வாழ வேண்டும், சகோதர பாசத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த பூவுலகத்தில் வாழும் மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காகவே எடுக்கப்பட்ட அவதாரம் ஸ்ரீராம அவதாரம் என்றால் அது மிக இல்லை. அப்படி அற்புதமான யுகபுருஷன் வீரபுத்திரன் ஸ்ரீராமபிரானுடைய திவ்ய சரிதத்தை நாம் கேட்கலாம். தந்தை சொல் தவறாத, தந்தை சொல் மீறாத தனையனாக தசரத சக்கரவர்த்தியோடும் தன் அன்னையர்களோடும் சகோதரர்களோடும் சீதா பிராட்டியோடும் மிக இனிமையாக சந்தோஷமாக அயோத்தியிலே வாழ்ந்து வந்த ஸ்ரீராமனுக்கு சோதனை என்பது சிற்றனை கைகை வடிவிலே வந்தது. தன் மகன் பரதன் அரசாள வேண்டும் என்று ஆசைப்பட்ட கைகேயி தான் ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த 2 வரங்களின் மூலமாக ஸ்ரீராமனை காட்டுக்கு போகச் சொன்னாள். ராஜா அலங்காரங்களையெல்லாம் துறந்து மரபுரி தரித்து ஸ்ரீராமன் காட்டுக்கு புறப்பட்டு விட்டான் என்ற செய்தியை கேள்விப்பட்ட தந்தை தசரத மகாராஜா புத்திர சோகத்தால் உயறிவிட்டார். காட்டுக்கு சென்ற ஸ்ரீராமன் கனிவர்க்கங்களை உண்டு மிக எளிய வாழ்க்கை நடத்தி வந்தார். அந்த காலகட்டத்திலே ராவணன் சீதாதேவியை பற்றி தன் தங்கை மூலமாக அறிந்து கொண்டு மாரீசன் என்ற ஒரு அசுரனை மாயமானாக உருமாற்றி அவன் மூலமாக சீதையை ஏமாற்றி தன்னுடைய புஷ்பக விமானத்திலே கடத்தி கொண்டு இலங்கைக்கு சென்றான். அப்பொழுது ஜடாயு என்ற கழுகரசன் ராவணனின் இந்த கெட்ட செய்கையை தெரிந்து கொண்டு அவனோடு போரிட்டு சீதையை காப்பாற்ற முயன்றார். ஆனால் ராவணாசுரன்
ஜடாயு பறவையின் இறக்கைகளை வெட்டி வீழ்த்திவிட்டு இலங்கைக்கு சீதாதேவியை கடத்தி கொண்டு சென்று விட்டான். சீதையை காணாமல் தேடி வந்த ஸ்ரீராமனும் லட்சுமணனும் குற்றுயிராக கடந்த ஜடாயு பறவையிடம் விஷயத்தை தெரிந்து கொண்டு சீதையை ராவணன் இலங்கைக்கு கடத்தி கொண்டு சென்று விட்டான் என்பதை அறிந்து மிகவும் துயருற்றனர். ஜடாயு பறவை இந்த செய்தியை சொல்லிவிட்டு அங்கே இறந்தது. ஜடாயு பறவைக்கு உரிய இனமச் சடங்குகளை செய்துவிட்டு மேற்கொண்டு என்ன செய்வது என்று புரியாமல் ஸ்ரீராமன் திகைத்து நின்றார். அப்பொழுது சுக்ரீவன் என்ற வானர அரசன் தன்னுடைய சகோதரன் வாலி தன்னுடைய ராஜ்யத்தை கைப்பற்றி கொண்டு தன்னுடைய மனைவியையும் அவன் பாதுகாப்பிலே வைத்து கொண்டிருக்கிறான். இவர்களை மீட்டு தந்து என்னுடைய ராஜ்யத்தை நீங்கள் மீட்டு தந்தால் நான் உங்களுக்கு இலங்கைக்கு சென்று ராவணனை எதிர்க்க என்னுடைய வானர படையை உதவியாக அனுப்புகிறேன் என்று கூறினான். சுக்ரீவனுடன் இருந்த ஆஞ்சநேயர் ஸ்ரீராமன்தான் தன்னுடைய பிரபு என்பதை புரிந்து கொண்டு அவருடனேயே இருந்தார். சுக்ரீவனுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட ஸ்ரீராமபிரான் வாலியை வதம் செய்து சுக்ரீவனை கிஷ்கிந்தைக்கு அரசனாக முடிசூட்டினார். சுக்ரீவனும் தன்னுடைய சொல்படி வானர சேனைகளை ஸ்ரீராமருக்கு உதவியாக அனுப்பினான். வானர வீரர்களால் அமைக்கப்பட்ட சேது சமுத்திர பாலத்தின் மூலமாக இலங்கைக்கு வானர சேனையுடன் தன் தம்பி லட்சுமணனுடன் ஆஞ்சநேயருடன் சென்ற ஸ்ரீராமபிரான் அங்கே ராவணனை எதிர்த்து போரிட்டார். பல மந்திர மாயங்களையும் சூழ்ச்சிகளையும் முறியடித்து ராவணனை வதம் செய்த ஸ்ரீராமபிரான் விபீஷணனை இலங்கைக்கு மன்னனாக முடிசூட்டிவிட்டு மீண்டும் அயோத்திக்கு சீதாதேவியுடன் திரும்பி ஸ்ரீராமராஜ்யத்தை நிறுவி மிக அருமையாக தர்மத்தின் வழியிலே ஆட்சி செலுத்தினார். அந்த ராமராஜ்யம் இன்று மீண்டும் தொடங்குகிறது என்றால் அது மிக இல்லை. ராமர் பிறந்த அயோத்தி என்ற ஜென்ம பூமியிலே இன்று ராமருக்கு புதிதாக கோவில் கட்டப்பட்டு பிராண பிரதிஷ்டை நடைபெறுகிறது. நமது பாரத தேசம் மீண்டும் செழித்து வளர வேண்டும், உலக அரங்கிலே முதல் இடத்தை அடைய வேண்டும், நமது நாட்டிலே வாழும் அனைத்து மக்களும் நோய் நொடியின்றி சகலவிதமான செல்வங்களோடும் வளத்தோடும் நலத்தோடும் வாழ வேண்டும் என்று அந்த ஸ்ரீராமபிரானை வேண்டிக்கொண்டு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்று சொல்லி என்னுடைய சிற்றுரையை முடிக்கிறேன். அனைத்து ஆன்மீக அன்பர்களும் தங்களுடைய பூஜை அறைகளில் 5 நெய் தீபங்களை ஏற்றி ஸ்ரீராமநாமத்தை ஜெபமாக சொல்லி தங்கள் வாழ்விலே எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்.